ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி டைரக்டர் மகிழ் திருமேனி அவர்கள் வந்து ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூ வந்து தளபதி பற்றி பேசியிருக்காரு. தளபதியை பற்றி பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் வந்து தளபதி கிட்ட 3 கதை சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, தளபதியோட 64வது படம் வந்து மகிழ் திருமேனி தான் இயக்க வேண்டியதான். ஏன்னா அப்போவே வந்து அவர் வந்து 3 கதைகள் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அவர் கழகத் தலைவன் வந்து எடுத்துகிட்டு இருந்த டைம், ஏன்னா வந்து கழகத் தலைவன் வந்து உதயநிதி அவர்கள் வந்து நடிச்சிட்டு இருந்தார். அப்போ வந்து டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டார். ஸோ அதனால் வந்து என்னன்னா, உதயநிதிட்ட போய் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து தளபதியோட படத்தை முடிச்சுட்டு வந்து இதை வந்து பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. பட் ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணல. ஸோ அந்த டைமில் வந்து கதை பண்ண முடியாமல் போயிருக்கு மகிழ் திருமேனி அவர்களுக்கு. ஸோ இவர் சொன்ன 3 கதையுமே வந்து தளபதி வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. சூப்பராக இருக்குது. என்னையை நீங்கள் கம்ப்ளீட்டாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா எனக்கு 3 கதையுமே பிடிச்சிருக்கு. அதில் எந்த கதை பண்ணணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்டயே கொடுத்துருக்காரு சாய்ஸை. ஸோ ஏன்னா தளபதி வந்து ஒரு டேரக்டர்கிட்ட கதை கேட்டு அந்த 3 கதையுமே ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவரோட நரேஷன் அந்தளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இவரோட படங்கள் எல்லாமே சூப்பராக பேசுங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார். டேரக்ஷனும் வேறு லெவலில் இருக்கும். மீகாமனாக இருக்கட்டும், தடையற தாக்கா இருக்கட்டும், இல்லைனா தடம் படமாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த அந்த டேரக்ஷனே வந்து பயங்கரமாக பேசும் நம்மக்கிட்ட. அவர் சொல்கிற கதை எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை தான் வந்து தளபதி வந்து இன்ஸ்பயராக இருக்கார். ஸோ அதனால தான் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எடுங்க, 3 கதையுமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தளபதியும் மகிழ் திருமேனியும் இணைய வேண்டிய டைம், பட் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. தளபதி விஜய் மகிழ் திருமேனி காம்போ வந்து வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட நல்லாயிருக்கும். அவரோட டைரக்ஷன் அந்த மாதிரி பேசும். ஸோ சூப்பராக இருக்கும். விடாமுயற்சி மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனும் வந்து இவர் தான், இவரோட டைரக்ஷன் தான். பட் ஆனால் இவரோட கதை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளேயும் டைரக்ஷன் தான் இவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஆனால் இவரோட கதை, டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். தளபதி கூட பண்ணியிருந்தார் அப்படின்னா வேறு லெவல் சம்பவமாக தான் இருந்திருக்கும். தளபதியோட கடைசி படம் எப்போ அனௌன்ஸ் பண்ணாரோ இப்போ தாங்க நிறைய படம் வருது. யோகன் படத்தை பற்றி பேசுகிறாரு கௌதம் வாசுதேவன் அவர்கள். அதுக்கப்புறம் வெற்றிமாறனோட கதை வருது. சுதா கொங்கரா அவர்களோட கதை வருது. அதுக்கப்புறம் லியோ 2 இருக்குது. கோட் 2 வந்து ஓஜியோட முடிச்சிருக்காங்க. இப்போ மகிழ் திருமேனி அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு, தளபதி கிட்ட 3 கதை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ தளபதி தான் டிசைட் பண்ணணும். தளபதி டிசைட் பண்ணி பண்ணார் அப்படின்னா வேறு லெவல் கொண்டாட்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.